கேரளாலேருந்து இப்போ பீச்சுக்கு கிளம்புறோம். கேரளா பீச், கோழிக்கோடு பீச். கைஸ் நம்ம சிட்டிக்கு வந்துட்டோம். சிட்டிலே பீச்சுக்கு வந்துட்டோம் கைஸ். சூப்பராக இருக்குல்ல கோழிக்கோடு பீச். ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. இந்த சம்மருக்கு எங்கேயுமே போகல. லாஸ்ட் சம்மர் நல்லா ஊராக சுற்றிட்டு இருந்தோம். இந்த சம்மர் எங்கேயுமே போகலையேன்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி கேரளா வந்துட்டோம். செம்மையாக இருக்குல்ல. இருங்க அப்படி அங்கே நிறைய பேர் இருக்காங்க, இறங்கி போய் பார்ப்போம். பீச் கீழே இறங்குறதுக்கான வழியை தேடிக்கொண்டிருக்கிறோம். இங்கே பாருங்களேன், மழை பெஞ்சு இந்த மரம் முறிஞ்சிருக்கு. முறிஞ்சுதான் இருக்கு. ஆமாம், அங்கே உடஞ்சது தெரியுது. நல்லா இருக்குல்ல, ஒரு மாதிரி அழகா இருக்கு. பாருங்க பில்டிங், இந்த சைடு அப்படியே சிட்டி, அப்படியே இந்த சைடு பீச். செம்மையா இருக்குல்ல. பீச் ஆனால் ரொம்ப பக்கத்துலேயே இருக்கு. பாதாம் மரம் கைஸ். இங்கே பாருங்க பாதாம் பூ. நான் வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாதாம் பூ பார்க்குறேன். இது பாதாம் காய். நைஸ்ல. நாங்கள் கீழே இறங்குற வழியை கண்டுபிடிச்சிட்டோம் கைஸ். யார் கோயிங் டவுன். போயிட்டு அப்படியே கீழே அப்படியே ஒரு ஸ்லோமோ மின்னல் வாடா எப்படி இருக்கும், பக்காவாக இருக்கும். டடா. ஆக்சுவலி வரும்போது கொஞ்சம் தொண்டையில் கிச் ஆயிடுச்சு. அதனால வந்து இப்போ என் வாய்ஸ் கொஞ்சம் கேவலமாயிடுச்சு. இட்ஸ் ஓகே. வந்துட்டோம் கைஸ், ஃபைனலி இந்த பீச். பாருங்க அழகா கொக்குலாம் இருக்கு, கியூட்ல. அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் நாங்கள் இன்சைடே இருந்துட்டு போயிடுவோம். கால் நினைக்கிற போகிறேன். The moment, for the moment. Bliss. இந்த பீச்சோடைய ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி எல்லாம் எனக்கு தெரியாது. பட் இந்த பீச் எனக்கு பிடிச்சிருக்கு. பீச்னா யாருக்கு தான் பிடிக்காம இருக்கும் சொல்லுங்க. பீச் ரொம்ப அழகாக இருக்கும், ஒரு மாதிரி பீஸ்ஃபுல். நம்மளுடைய எல்லா டென்ஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் இந்த பீச்சோட வேவ்ஸ் அழகாக அழிச்சிரும். அந்த மாதிரி தான் இருக்குது. டென்ஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாம் இல்லை, பட் ஹாப்பியாக இருக்குது, நல்லா இருக்குல்ல. கோழிக்கோடு பீச். We are in Kozhikode guys. Likita, Likita, hi sir Likita. Aisu hi சொல்லு. Aisu hi சொல்லு. Hi. மம்மி hi சொல்லுங்க. மம்மி hi சொல்லுங்க. என்ன சாப்பிடுறீங்க? எங்கள் கூட வந்து இன்னும் 3 பேர் வந்து மேலேயே இருக்காங்க. அவங்க இன்னும் கீழே வரலை. லெட் தெம் கம். நல்லா இருக்குது ஒரு மாதிரி. ஆனால் ஆக்சுவலி என்னென்னா ப்ரொஹிபிட்டட் போர்டு போட்டு ஸ்விம் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. கிளைமேட் கண்டிஷன் சரியில்லாத காரணத்தினால். ஓய் 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 ட்ரெஸ் நினைச்சிடும். திரும்ப வீட்டுக்கு போகணுமே. நம்ம சேனல் பேர் எழுதுவோம். லியோ ஆரா. லியோ ஆரா ஃபீச்சரிங் மினி.
பண்ணி பாருங்களேன். இப்போ கடலில் வந்து இதை அழிச்சா எப்படி இருக்கும்னு அப்படியே ஒரு பீஜம் போல நெஞ்சமே நெஞ்சமே என் நெஞ்சமே தமிழ் இருக்கும்ல? இல்லை இருக்காது. சேனல் பேர் எழுதுனேன் அப்படின்ட்டு இங்கே பாருங்கள் என்ற தங்கச்சி ஐயோ டாக்டர் ஐசார்ச்சி எம்பிபிஎஸ். ஓகே இல்லை 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 இன்னும் முடியல. ஒரு ஐயோ அழிஞ்சிருச்சு. மினி மட்டும் அழிஞ்சிருச்சு. அப்போ என் சேனலில் வேறு யாராச்சும் வச்சு போகிறாங்களா? இங்கே பாருங்கள் இங்கே ஒருத்தி வந்து கோலம் போட்டுட்ருக்கா. அங்கே ஸ்மைலின்னு ஆல்ரெடி எழுதிட்டு இருக்கா போல. இங்கே பாருங்கள் எங்கள் லிகிதாவோட நிக் நேம் வந்து ஸ்மைலியா. சீக்கிரம் என் கால் அடித்தோட எவ்வளோ அழகாக இருக்குல்ல. கடல் வந்ததை விட இப்போ கொஞ்சம் உள்வாங்கின மாதிரி தெரியுதுல்ல. கடல் சீற்றத்தோடு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. போகும்போதே எங்கள் மாமா சொல்லி அனுப்பிச்சாங்க தண்ணியில் இறங்கக்கூடாது, கால் நினைக்கிறதே நீ ப்ரொஹிபிட் பண்ணிக்கோ அப்படின்னாங்க. சரி ஏற்க முடியாத சுச்சுவேஷனில் வேணால் கால் நினச்சிக்கோ அப்படின்னாங்க. பீச்னால் சும்மா இருக்க முடியுமா நம்மளால்? இன்ஃபேக்ட் மழை மட்டும் இல்லைன்னா நான் இறங்கிப்பேன். சரி ஓகே மழையாக இருக்கே அப்படின்ட்டு. ஓகே கைஸ் நாங்கள் கிளம்புறோம். பாய் பாய், டேக் கேர்.